என்ன காவியம்மா, அதான் மாத்திரை போட்டாச்சுல, இப்பவும் தூக்கிடுவல்ல, இன்னைக்கே உட்காந்துட்டே இருக்கா? என்னங்க, இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரலங்க. அது எப்படி இவளுக்கு தூக்கம் வராம இருக்கும்? நம்ம தான் அந்த மாத்திரையும் கொடுத்தாச்சு, தூக்க மாத்திரையும் கொடுத்தாச்சு. இவ என்ன தூங்காம அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா? என்னங்க, நான் உங்களை நேத்துல இருந்தே பாக்குறேன், எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா காவியா. நேத்து எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அத்தையா? அத்தை என்ன சொன்னாங்கங்க? எப்படி காவியா அதை நான் உன்கிட்ட சொல்லுவேன்? எனக்கே அதை கேட்டு மனசு உடைஞ்சு போச்சு. நீ எப்படி அதெல்லாம் தாங்கிப்ப? அப்படி என்னங்க அத்தை சொன்னாங்க? எதனால என்கிட்ட சொல்லுங்க, நீங்களே உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது வந்து காவியா, எங்க அம்மா நம்மளுக்கு குழந்தை இல்லாததை வச்சுதான் திட்டுனாங்க. அதை வச்சு என்னங்க சொன்னாங்க? அது வந்து காவியா, நான் அதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன், நீ அதை கேட்டு மனசு உடஞ்சிடக்கூடாது. நீ கேட்குறன்றனால தான் நானும் சொல்றேன். அது வந்து அம்மா வந்து இன்னொன்று கல்யாணம் ஏன் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. நான் அவங்கள திட்டுனேன். அவங்க ஏன் என்னது, இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களா? என்னங்க, இதுவரை என்கிட்ட தான் அப்படி சொன்னாங்க, இப்போ உங்ககிட்டயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கே நீ இப்படி சொல்றே காவியாம்மா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதுல நானே சில்லியா உடஞ்சிட்டு போயிட்டேன் காவியா. நீங்க கஷ்டப்படுற மாதிரி அப்படி என்னங்க சொன்னாங்க? இது வந்து காவியா, நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளுக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சக்காலத்தி சண்டை வந்துரும்னு சொன்னாங்க. அதனால உன் குழந்தையாவே யாரையாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து வரும். அவங்க மூலமா பிறக்கிற குழந்தைய நீங்க சேர்ந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னால தாங்கவே முடியல காவியாமா. என்னங்க, உங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க? ஏன் தங்கச்சியை போய் எப்படி சொன்னாங்க? நீங்க என் தங்கச்சிங்களெல்லாம் பொண்ணுங்க மட்டுங்க பாக்குறீங்க, உங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்படி நம்ம பையன்கிட்ட கேக்குறோமேனு. எப்படி இவ? என்ன நான் என்ன அவளை தங்கச்சி மாதிரியா பார்த்தேன்? இல்ல தங்கச்சி மாதிரி பார்த்தேன்னு நான் இவகிட்ட சொன்னா? நான் அவளை நல்ல தேவதை கண்ணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இவளா ஒரு முடிவெடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? என்ன இவரு எங்கல்ல ஒருத்தரை கல்யாணம் பண்ணனும் இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு? இது அவங்க அம்மாவா சொல்லிருப்பாங்களா இல்ல இவரா பேசுறாரா? அக்காவை குழப்பி பெயின் வாஷ் பண்றாரா? இது என்ன பிளான்ல இவர் இப்படி பேசுறாருன்னு தெரியலையே. இது என்ன புதுசா ஒரு கதையை ஆரம்பிக்கிறாரு? அதுக்கு நீங்க என்னங்க சொன்னீங்க உங்க அம்மா கிட்ட? இந்த பாருங்கம்மா, என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. எந்த முடிவுனாலும் காவியா கையில தான் இருக்கு. அவ எடுக்கிறதுதான் முடிவுன்னு நான் எங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் காவியா. ஐயோ, என்னங்க, நான் எப்படிங்க முடிவு எடுக்கிறது? நான் அப்படி முடிவு எடுத்தாலும் நீங்க எப்படிங்க என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிப்பீங்க? ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்க. காவியம்மா, எனக்கு பொண்டாட்டி வேணும்னுல எங்க அம்மா கல்யாணம் பண்ண சொல்லல. நம்ம ரெண்டு பேத்துக்கும் குழந்தை இல்லைல்ல காவியம்மா. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்றதோட உன் தங்கச்சி சந்தியாவை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துச்சுன்னா நமக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம ஒற்றுமையா இருப்போம் தான் எங்க அம்மா ஆசைப்பட்டு அந்த வார்த்தையை சொன்னாங்க காவியா. அது எப்படி உங்க அம்மா அப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றதே தப்பு. அதுல வேற என் சந்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, என்னால அதை யோசனையே பண்ண முடியலங்க. அவளை எப்படிங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலம் ஒரு குழந்தை? எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு டயர்டா இருக்குங்க, நான் கொஞ்சம் படுக்கிறேன். இல்ல குழம்புடி, இந்த குழப்பம் தாண்டி எனக்கு தேவை. நீ குழம்பு தாண்டி இவ்வளவு பெரிய நங்குரத்தை இப்போ உன் மேல இறக்கியிருக்கேன். இந்த குழப்பத்திலேயே நீ இருந்து நம்ம புருஷனுக்கு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா அது நல்லா இருக்காது. நம்ம தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீ ஒரு முடிவு எடுக்கணும்டி. இந்த முடிவுக்காக தாண்டி உனக்கு குழப்பி இருக்கேன். இப்படி ஒரு பிட்ட போட்டுக்கண்டி. நீ சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவை எடுப்பாடி. அதுக்காக நான் காத்து இருப்பேன். என்ன ஐடியா பண்றாரு? சந்தியாவையா கல்யாணம் பண்ணனும்னு சொல்றாரு? இந்த மாதிரி வார்த்தை யாருக்கும் வராத வாயில. இவர் ஏன் இப்படி தப்பா பேசுறாரு? இவர் சந்தியாவையா இந்த பிரச்சனைக்குள்ள இருக்காரு? தூக்கமா வருதுடி, தூங்குடி. என் மனசுல இருக்கிறதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன்டி. நான் போய் உங்க அம்மாட்ட எங்களுக்கு குழந்தை இல்ல, சந்தியாவை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டா உங்க அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதே நீ போய் எம்மா எங்களுக்கு குழந்தை இல்லம்மா, அதனால சந்தியாவை என் வீட்டுக்காரருக்கு கட்டி வைங்கன்னு சொன்னா உங்க அம்மா கண்டிப்பா எனக்கு உங்க சந்தியாவை கட்டி வைப்பாங்கடி. அதுக்காக தாண்டி இப்போ உங்ககிட்ட இந்த இதெல்லாம் அப்படி ஒரு நங்குரத்தை இறக்கிருக்கேன்டி. நீ யோசனை பண்ணி போய் ஒரு நாள் உங்க அம்மாட்ட நீ எனக்காக பேசுவாடி.
பேசுவா. அடுத்த கட்ட வேலையா இப்போதைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு நான் என் பிளானை ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஐயோ மாமா வேற வராரா? நம்ம ஒளிஞ்சு நின்னு கேட்டதை அவர் பார்த்துட்டாரு. நம்ம பிளானே சொதப்பிரும். எங்கேயாச்சும் மறைஞ்சு நின்னுற வேண்டியதுதான்.